தமிழனை கட்சி பாகுபாடு பார்க்காமல் உருவாக்கி இந்த தமிழ்நாட்டை மீட்டு தந்தவர் பெரியார் தான். தமிழ்நாட்டை மீட்டு தந்தவர் பெரியார். பெயர் வைத்தது அண்ணா. தமிழ்நாட்டை இந்த ஆதிக்க சக்திகளிடமிருந்து மீட்டது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினார்கள், அதிலே நம்மை அடிமையாக்கினார்கள். அந்த அடிமைத்தனத்தை நொறுக்கி அறிந்து நம்மை மீட்டு தந்தது தந்தை பெரியார். எந்த இடத்துல வந்து அந்த காரியத்தை செய்கிறார்னா, ஒரு கோஷத்தை ராஜாஜி கவர்னர் ஜெனரலாகவும் இருந்தாரு. அவனு எவ்வளவு கெட்டிக்காரனுங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். கல்கத்தாவில் கவர்னராகவும் இருந்தாரு. அதையும் விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் 2 தடவை முதலமைச்சர் காலையில உட்காந்துட்டார். அப்பத்தான் பெரியார் பார்த்தார், டேய் இவனு குடுமையையும் பிடிச்சிக்கிறானுவா, காலையும் பிடிச்சிக்கிறானுவா, இதுக்கு ஒரு வழி பண்ணல, இனிமே இந்த ஜனங்களை காப்பாற்ற முடியாதுன்ட்டு அப்பத்தான் ஒரு கோஷத்தை இந்த நாட்டில் சொன்னார். பச்சை தமிழன் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவேன். நீங்க நான் இப்ப சொல்றதுல எனக்கு என்ன வந்திருக்கு? ஆமா, பண்டித நேருவா காமராஜரை கண்டுபிடிச்சிட்டு வந்தாரு? இல்ல வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சிட்டு வந்தானா? காமராஜருங்கிற ஒரு தலைவரை விருதுநகர்ல போய் வாங்க, இந்த பாப்பானுக்கு கோட்டையில உட்காந்துட்டு எவன் முத்திரத்தால் குத்திட்டு இருக்கானோ அவனை கீழே இறக்கணும்னா அது உடனே வச்சுட்டு தான் இறக்கணும். வா, பெரியார் கொண்டு வந்த சீதனம் தான் காமராஜர் என்கிற தலைவனை தவிர, பெரியார் உருவாக்கிய ஆட்சிதான் காமராஜர் ஆட்சியை தவிர, இப்ப சொல்லலாம் காமராஜர் ஆட்சின்னு, இப்ப இங்க அவரே இல்லை, காமராஜர் ஆட்சி என்ன இருக்கு அதுக்கு சொல்லலண்ணா. காமராஜர் ஆட்சியை உண்டாக்குனது உருவாக்குனது பெரியார் தான் உண்டாக்குனார். குடியாத்தத்தில் 53 ஒரு இடைத்தேர்தல் வந்தது. பெரியார் பார்த்தார், இந்த பாப்பா ஆட்சியை தூக்கி எறியணும்னா ஒரே வழி, புரட்சி பண்ணாம போராட்டம் நடத்தாம இவனுல ஒட்டுமொத்தமா தூக்கி கிடாச்சணும்னா காமராஜர் ஒருத்தர் தாண்டா துருப்பு சீட்டுன்னு கொண்டுட்டு வந்து காமராஜரை கூப்பிட்டு சொன்னார், காமராஜர் குடியாத்த இடைத்தேர்தலில் நில்லு, நான் வந்து பார்த்துக்கிறேன். காமராஜர் சொன்னார், அப்ப இருந்த நிலைமையை பாருங்க, கண்ணீர் விட்டு அழுகணும், இந்த இனமே அழுகணும். நான் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவன், நாடார் சமுதாயத்தில் பிறந்தேன். என்னைய கூட்டிகிட்டு போய் ராமநாதபுரம் ஜில்லாவில் பிறந்த என்னையே வடார்காடு ஜில்லாவில் போய் நீங்க தேர்தலில் நிற்க சொல்றீங்களே, எனக்கு யார் ஓட்டு போடுவா? அங்க இஸ்லாமியர்கள் முதலியார்கள் தானே அதிகம் இருக்காங்க, எனக்கு யாரு என் ஜாதிக்கு ஓட்டு போடுவா அப்படின்னு சொன்னப்ப அவர் மனசு எவ்வளவு பின்பற்றிருந்திருக்குமானால், எவ்வளவு அந்த ஜாதி உணர்வால் அவர் அழுத்தப்பட்டிருந்திருப்பார் இந்த நாட்டில், அவர் இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை வெடிச்சிருக்கும். அப்பதான் பெரியார் சொன்னார், கடவுளையே கட்டுக்குள்ள வச்சிருக்க, கவலைப்படாத, போ, உன்னை வெற்றி பெற வைக்கிறது எப்படின்னு தெரியும் போனார். பெரியார் பேச்சை கேட்டுத்தான் காமராஜர் குடியாத்தத்தில் நின்றார். உடனே எல்லோரும் தமிழர்கள் எல்லாம் காமராஜரை ஆதரியுங்கள்னு பெரியார் ஒரு அறிக்கை விட்டார். அதற்கு பின்னாலே தான் அறிஞர் அண்ணா திராவிட நாடு பத்திரிகையிலே ஒரு அறிக்கை விட்டார். காமராஜரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த தமிழ் தலைவனுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் எழுந்து நின்று போராட வேண்டும். குணாலா, அண்ணா சொன்ன வார்த்தை, குணாலா மணாலா குல கொழுந்தே, ரொம்ப கீழே இருக்கிற ஜாதியில பிறந்தேன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக குணாலா மணாலா குல கொழுந்தே சென்று வா குடியாத்தம், வென்று வா கோட்டைக்கு. அதற்கு பின்னாலே தான் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எழுந்தென்றார்கள். காமராஜர் வெற்றி பெற்றார். ராஜகோபாலாச்சாரி நாற்காலியை விட்டு கீழே இறங்கினார். காமராஜர் அந்த நாற்காலியிலே உட்கார்ந்தார். நண்பர்களே, ஒரு தமிழ் தலைவன், பெரியார் கொண்டு வந்த தலைவன் நாற்காலியிலே உட்கார்ந்துவிட்டு முதலாக கேட்ட கேள்வி யாரை பார்த்து கேட்டார் தெரியுமா? அப்பொழுது காங்கிரஸ் தலைவராக இருந்த UN தேவரை பார்த்து கேட்கவில்லை, பெரியாரை பார்த்து தான் காமராஜர் கேட்டார். என்ன கேட்டார் என்றால், முதல் கையெழுத்து நான் எதில் போட, அதைத்தான் கேட்டார். அப்பொழுதுதான் பெரியார் சொன்னார், ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கி அதிலே முதல் கையெழுத்து போடு. அன்றைக்குத்தான் தந்தை பெரிய காமராஜர் பரமேஸ்வரன் என்கிற ஒரு இளைஞனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கி நாற்காலியிலே உட்கார வைத்தார். இதற்கு அடுத்த நாள் அறிஞர் அண்ணா எழுதினார், பரமேஸ்வரன் வருகை கண்டு
தில்லை நடராஜரும் ஸ்ரீரங்க ரங்கநாதரும் பதறி துடிக்கும் காட்சி கண்டேன், அந்த மாட்சி கண்டேன் அப்படின்னு எழுதினார். அதுக்கு அப்புறம் தான் பம்பாயில இருந்து அம்பேத்கர் சொன்னார், என் இனத்திலே பிறந்தவனை குளத்திலே குளிக்கவும் விடமாட்டேன் என்கிறான், குடிந்து தண்ணி அள்ளி குடிக்கவும் விடமாட்டேன் என்கிறான். ஆனால் பெரியார் பிறந்த மண்ணிலேதான் என் இனத்தை சார்ந்தவன் ஆண்டவனின் மூல விக்கிரகத்துக்குள்ளே போகிற அதிகாரத்தை பெற்றுவிட்டான். பெரியார் வாழ்க என்று அம்பேத்கர் கோஷம் போட்டார்.